राम राम जय राजा राम, राम राम जय सीता राम, राम राम जय राजा राम. जय साई राम. जय गुरुदेव दत्ता. गुरुर् ब्रह्मा गुरुर् विष्णु गुरुर्देवो महेश्वरः, गुरु साक्षात् परब्रह्मा तस्मै ஸ்ரீ குருவே நமஹ. ஸ்ரீ ராம விஜயம் பாகம் 19. ராமன் அகஸ்தியருடன் 1 மாத காலம் தங்கினான். அந்த சமயத்தில் அகத்தியர் ராமனுக்கு சில அஸ்திரங்களை தந்து தக்க சமயத்தில் அவை உதவும் என சொன்னார். தண்டகாரண்யத்தில் இருந்து ராமன் பஞ்சவடிக்கு புறப்பட்டான். செல்லும் வழியில் ஜடாயு என்னும் ஒரு பெரிய பறவையை கண்டான். நீ யார் என ஜடாயு ராமனை கேட்க, சூரிய வம்சத்தை சேர்ந்த தசரதன் என்னும் அரசனின் மகன் நான், என் பெயர் ராமன் என பதிலுறுத்தான். கசா என்பவரின் மகன் நான். எனது மாமனின் பெயர் சூர்பனன். எனது பெயர் ஜடாயு. உனது தந்தை எனது உயிருக்குயிரான நண்பன். சுக்கிரனுடன் அவன் செய்த போரில் நான் அவனுக்கு உதவி செய்தேன். அதனால் அவன் என்னை அவன் தனது சகோதரன் என சொன்னான் என ஜடாயு சொன்னான். ஜடாயுவை கட்டி தழுவி அவனது ஆசிகளை பெற்ற பின் பஞ்சவடி நோக்கிய தனது பயணத்தை ராமன் தொடர்ந்தான். பஞ்சவடியை அடைந்தது ராமனின் பயணம். லக்ஷ்மணன் நிர்மாணித்த பர்ணசாலையில் ராமன் சீதையுடன் வசிக்கத் தொடங்கினான். பழங்களையும் கிழங்குகளையும் சேகரித்து லட்சுமணன் கொண்டு வர மூவரும் அங்கே தங்களது நாட்களை கழித்தனர். அசுரர்களிடம் இருந்து அந்த குடிசையை காப்பாற்றுவென லக்ஷ்மணன் இரவில் காவல் காத்து தான் ஏதும் உண்ணாமல் இருந்தான். ஒரு நாள் லக்ஷ்மணன் ஒரு புதரருகில் சென்று கிழங்குகள் எடுக்க போனான். அப்போது எங்கிருந்தோ ஒரு பயங்கரமான ஆயுதம் மேலே இருந்து வந்து லக்ஷ்மணன் நின்றிருந்த அந்த புதரின் மேல் விழுந்தது. மிகவும் சக்தி வாய்ந்த ஆயுதம் அந்த புதரை 2 துண்டுகளாக வெட்டியது. அது மட்டுமின்றி அதிலிருந்து பெருத்த உதிரமும் பெருகியது. தவத்தில் ஆழ்ந்திருந்த யாரோ ஒரு பெரிய முனிவரை தான் கொன்றுவிட்டதாக அஞ்சிய லக்ஷ்மணன் பதட்டத்துடன் ராமனிடம் சென்று நடந்ததை கூறினான். அதை கேட்ட ராமன், தம்பி பயப்படாதே, அங்கிருந்து பெருகும் இரத்தம் சபரி என்னும் அசுரனுடையது. சூர்பனகை என்னும் ராவணனின் தங்கையின் மகன் இந்த சபரி. சிவனிடம் இருந்து பெறுதற்கரிய ஒரு அஸ்திரத்தை பெறுவதற்காக எவரும் அறியாத வகையில் ஒரு கடும் தவம் செய்து வந்தான். அவனது தவத்தில் மகிழ்ந்து சிவனும் அவன் கேட்ட அந்த ஆயுதத்தை அவனிடம் அனுப்பி வைத்தார். அது மட்டும் அவன் கையில் கிடைத்திருந்தால் அவன் இந்த உலகையே மிகவும் துன்புறுத்தியிருப்பான். அது உன் கையில் கிடைத்ததே என அந்த கடவுளுக்கு நன்றி சொல். அந்த ஆயுதத்தை தகுந்த முறையில் காப்பாற்று என சமாதானம் சொன்னான். அதை கேட்ட லக்ஷ்மணன் மிகவும் மகிழ்ந்து களிப்புடன் தனது பணியை தொடரலானான். சபரி கொல்லப்பட்ட அன்று சூர்பனகை தனது மகனுக்கு ஏதோ ஒரு அசம்பாவிதம் நிகழ்ந்தது போல ஒரு கனவு கண்டாள். திடுக்கிட்டு விழித்த அவள் தன்னுடன் கூட 4 ராட்சசிகளை அழைத்துக் கொண்டு தன் மகனை தேடி காட்டில் அலைந்தாள். பல இடங்களில் தேடிய பின்னர் இறுதியில் அந்த புதர் அருகே வந்தாள். அங்கு வழிந்தோடிய இரத்தத்தை கண்டு அங்கும் இங்குமாய் அலைந்து கடைசியில் தனது மகன் 2 துண்டங்களாக வெட்டப்பட்டிருப்பதை கண்டாள். அந்த கோர காட்சியை கண்ட கணமே அவள் மயக்கமுற்று வீழ்ந்தாள். விழித்தெழுந்ததும் பெரும் கூச்சலிட்டு உரக்க அழுதாள். அவள் கூட வந்திருந்த 4 அரக்கிகளும் அவளை தேற்றினர். தனது மகனின் உடலை எரித்த பின்னர் இந்த கொடும் செயலை செய்தவனை தேடி சென்றனர். இங்கு முடித்து அடுத்த பாகத்தில் தொடரலாம். ஜெய் சாய்ராம். ஜெய் குருதேவ தத்தா. ஜெய் ஸ்ரீராம்.